மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் 6ஆம் வகுப்பு மாணவனின் காது மீது அடித்ததில் இடது காது ஜவ்வு கிழிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கோட்டா செல்லும் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் அமுதன் என்ற மாணவன் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்த நிலையில் சிறுவன் வீட்டுப்பாடம் எழுதாமல் பள்ளிக்கு வந்ததாக கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த ஆசிரியர் சிறுவனின் இடது காது மீது அடித்த நிலையில் ஜவ்வு கிழிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே தனியார் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்திற்கு பால் ஏற்றி வந்த வாகனத்தை திருடிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் அரசங்கழனியில் உள்ள தனியார் ஆன்லைன் நிறுவனத்திற்கு பால் பாக்கெட்டுகளை இறக்க வந்துள்ளார். பால் கொண்டு வந்த வாகனத்தை ஆஃப் செய்யாமல் டெலிவரி நிறுவனம் வாசலை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது லோட் வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிசிடிவியை ஆய்வு செய்ததில் வாசலில் இருந்த வேனை திருடிச் சென்ற நபர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழக்கரை வடக்கு தெருவில் வீட்டின் முன்பு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போது அதே வழியாக வந்த இருசக்கர வாகனம் சிறுவன் மீது வேகமாக மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சிறுவனின் நெற்றியில் காயம் ஏற்பட்டது. அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வந்த பிரபல தனியார் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் கோவை சாலையில் செந்தில்குமார் என்பவர் நடத்தி வரும் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 3 பேருந்துகள் மற்றும் பேருந்து கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு உபகரணங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு இன்று மாலை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து கோவை செல்லும் வழியில் ஆட்டிப்பட்டியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக 1,22,000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் பந்தல் அமைக்கப்பட்டுள்ள வலதுபுறம் மற்றும் இடதுபுற பகுதியில் முக்கிய நபர்கள் கார்கள் நிறுத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை புறப்பட்ட அண்ணாமலை மாநாடு நடைபெறும் இடத்திற்கு சென்றடைந்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குடித்தண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சவளக்காரன் பகுதியில் 3 நாள்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து கிராம மக்கள் வட்டார ஊராட்சி அலுவலர் வசந்த் என்பவரிடம் முறையிட்ட போது அதிகாரி பொதுமக்களை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வட்டார ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பி சவளக்காரன் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முதலமைச்சர் விஜய் விரிவாக்கம் செய்து கொண்டு இருக்கிறார் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா விமர்சித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தாவேக ஆட்சிக்கு வந்து என்ன திட்டங்களை கொண்டு வந்தது என கேள்வி எழுப்பினார்.
நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி 1008 தீபங்கள் ஏற்றி மகா தீபாராதனை நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் சிறப்பு வழிபாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதனையொட்டி அதிகாலை முதலே கோயிலில் சிறப்பு நடை திறக்கப்பட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றன. மேலும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். இதன் பின்னர் மாலையில் கோயிலில் 1008 தீபங்கள் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குந்தா சீமையை சேர்ந்த 14 ஊர் மக்கள் ஒன்றிணைந்து படுகர் இன மக்களின் வருடத்தின் முதல் பண்டிகையான தெய்வ பண்டிகையை தங்களது கலாச்சார உடை அணிந்து வெகு விமர்சையாக கொண்டாடினர். தெய்வங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் புதிய வருடத்தை வரவேற்கும் விதமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தெய்வ பண்டிகையை முன்னிட்டு குல தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 14 ஊர் மக்கள் ஒன்றிணைந்து தங்களது கலாச்சார உடையான வெண்மை ஆடையை அணிந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். வெளிநாட்டில் வேலை பார்த்த தனது கணவரை கடை உரிமையாளர் கொலை செய்து பணம் கேட்டு மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த குத்புதீன் என்பவர் புருனே நாட்டில் நீடூர் பகுதியைச் சேர்ந்த பர்ஹான் என்பவரது சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இவர் கடந்த 4ஆம் தேதி தனது மனைவிக்கு போன் செய்து தனது கடை உரிமையாளர் பணம் கேட்டு மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து இவரது மனைவி சையது சுல்தான் பிவி கடை உரிமையாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது உன் கணவர் உயிரிழந்து விட்டதாகவும் குத்புதீன் உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க முடியாது எனவும் 1 கோடி ரூபாய் தர வேண்டியும் என கூறியுள்ளார். எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட சையது சுல்தான் பிவி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு பெண்கள் சிலர் வலுக்கட்டாயமாக குழந்தையை பறித்து சென்றதாக தாய் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாப்புதூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமிக்கு கடந்த 21ஆம் தேதி காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது மருத்துவமனையில் இருந்த பெண் ஒருவர் 4ஆவதாக பிறந்த பெண் குழந்தையை தனக்கு தெரிந்தவர்களிடம் கொடுத்தால் பணம் தருவார்கள் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதற்கு லட்சுமி மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரது மூத்த மகளிடம் அந்த பெண் முகவரியை பெற்றதாக தெரிகிறது. தொடர்ந்து லட்சுமியின் வீட்டிற்கு வந்த பெண்கள் சிலர் அவரிடம் 3 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு குழந்தையை வலுக்கட்டாயமாக வாங்கி சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் டிவிஎஸ் சாலையில் பாதசாரிகளை திருநாய் துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் நகர் பகுதியில் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களை சாலையில் சுற்றித் திரியும் திருநாய்கள் கடிப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நகராட்சிக்கு பலமுறை மனு அளித்தனர். ஆனால் நகராட்சி நிர்வாகத்தினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் சாலையில் சென்ற முதியவரை திருநாய் ஒன்று கடிக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே தனியார் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்திற்கு பால் ஏற்றி வந்த வாகனத்தை திருடிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் அரசங்கழனியில் உள்ள தனியார் ஆன்லைன் நிறுவனத்திற்கு பால் பாக்கெட்டுகளை இறக்க வந்துள்ளார். பால் கொண்டு வந்த வாகனத்தை ஆஃப் செய்யாமல் டெலிவரி நிறுவனம் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது லோட் வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிசிடிவியை ஆய்வு செய்ததில் வாசலில் இருந்த வேனை திருடிச் சென்ற நபர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. தகவலறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து
நகராட்சி நிர்வாகம் சார்பில் கருத்தடை ஊசி போடப்பட்டது. 4 கால்நடை மருத்துவர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட நகராட்சி பணியாளர்கள் நாய்களை பிடித்து வாகனத்தில் ஏற்றி சென்று கருத்தடை ஊசி போடப்பட்டது. நகராட்சி பகுதியில் மட்டும் 1838 நாய்கள் உள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டு இதுவரை 1610 நாய்களுக்கு கருத்தடை ஊசி போடப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கத்தில் மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து துணை மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முள்ளிப்பாளையம், KK நகர், சேன்பாக்கம், மாங்காய் மண்டி, கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் இரவு வரை மின்சாரம் இன்றி கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின் நிலையத்தினை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கரும்பு ஆலைக்கு செருப்பு கழிவுகளை ஏற்றி சென்ற லாரி மின்கம்பத்தில் மோதியதில் மின்வயர்கள் அறுந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அவதியடைந்தனர். பூமாரியம்மன் கோவில் பகுதியில் அதிகாலை ரப்பர் கழிவுகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து விபத்தை ஏற்படுத்தி வரும் இதுபோன்ற லாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை அந்த பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த கமுதியை சேர்ந்த கார்த்திக்குமார் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமி தாயிடம் கூறிய நிலையில் உடனே அவர் பரளச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் இளைஞரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1000 குவிண்டால் பருத்தி 88 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு 10,417 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை கூட கண்காணிப்பாளர் சங்கர்ராஜா மேற்பார்வையில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் கொண்டு வந்த 1000 குவிண்டால் பருத்தியை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் பார்வையிட்டு 1 குவிண்டால் 9,182 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். அதன்படி 1000 குவிண்டால் சுமார் 88 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது.